இங்கே இருக்க ஆதீனங்கள், மகான்கள், குருமார்கள் எல்லோரும் ஐயாவுடைய அழைப்பை ஏற்று, எங்களுடைய அடியேனுடைய அழைப்பையும் ஏற்று இந்த இடத்துல இந்த பைரவருடைய ஜென்மா அஷ்டமியில் கலந்து கொண்டு இன்னைக்கு அனைத்து சுகபோகத்தையும் அவர்களால் நிர்வாகத்தால் வழங்கிக் கொண்டு எல்லோத்தையும் செய்து மரியாதையும் ஏற்றுக்கொண்டு, அம்மல் மரியாதை செலுத்தக்கூடியதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு, இதனுடைய ஒற்றுமை பந்தம் அன்பாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், சுகபோகமாக இருக்கணும். இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அத்தனை சுகபோகங்களையும் கிடைப்பதற்காகவே ஒரு மகான் அருணகிரி பெருமான், ஆதிசங்கர பகவத் பாதால், மகா பெரியவர், இப்படி எல்லா மகான்களும், ராகவேந்திரர், சீரடி சாய்பாபா, இப்படி குருமார்கள்லாம் வந்தாங்க. அவங்களுக்குன்னு தனக்குன்னு எதையும் வாங்கிக்கிறது இல்லை. ஆனால் இந்த உலகத்துக்காக கொடுக்கப்பட வேண்டும் என்று லோக சுக்கினே சமந்தே பவந்தே அப்படின்னு சொல்லி அதுக்காகத்தான் இவங்கெல்லாம் தனக்குரியக்காக வரல, தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு வரல. இன்னைக்கு இந்த இடத்துக்கு வேணும், இது வேணும்னு சொல்லி அவங்களால இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டு வாங்கப்பட்டு லோகக்ஷேமத்துக்காக வந்திருக்கிற மகான்கள் தான் இவங்கெல்லாம். அதனால் அவர்களுடைய ஆசைகளை குரு பார்வை படுறதே நமக்கு இறைவனுக்காக கண்ணப்ப நாயனார் மாதிரி, திருவாசகத்தில் வர்ற மாதிரி கண்ணப்ப நாயனார் மாதிரி பக்தியோடு இருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் நல்ல ஒரு அனுகிரகத்தை எல்லோருக்கும் எல்லா வல்லமையும் தர வேண்டும் என்பது எங்களுடைய ஐதீகம், எங்களுடைய துறவு வாழ்க்கையிலுடைய மேற்கோள். இது மாதிரி நீங்கள் துறவு கொண்டு குருமார்களுடைய சன்னதிக்கு போங்க, இங்கே அஷ்டமிக்கு வாங்க, கணக்கம்பட்டி போங்க, இடையமலூர் வாங்க. அதை குருமார்கள் மட்டும்தான் அதை உங்களுடைய கர்மாவை ஏற்று நடத்தி கொடுக்க முடியும். வேறு யாருனாலே முடியாது. தெய்வம் நீங்கள் கும்பிடலாம், தவறில்லை. கோயிலுக்கு போனால் பலன் இல்லையா நீங்கள் கேட்கலாம். கோயிலுக்கு போனால் நிச்சயமாக பலம் உண்டு. அது அடுத்த ஜென்மாவுக்குரிய புண்ணியத்தில் பலன். இந்த ஜென்மாவுக்குரிய பலன் உடனே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம குருமார்களை நாடணும், குரு நாமம் சொல்லிக்கிட்டே இருக்கணும், குருவினுடைய பரித தீட்சை, நயன தீட்சையை நம்ம பெறணும், குரு வழியில் செல்லணும். அப்படிப்பட்ட குருவாக வரணும். குருவடியதனில் திருவடி வைத்து திறமிது பொருளன வாடா வகையில் தான் மகிழ்ந்தருக்களி கோடாயுதத்தால் கொடுவினை கலைந்து. அவை பாட்டி சொல்றா, நம்முடைய கர்ம வினையை ஒரு குருனாலதே கலைக்க முடியும். கோடாரி எடுத்து வெட்டி கர்ம வினையை கலந்து சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலும் கப்பாலும் நின்ற கணுமுற்றி நின்ற கரும்புள்ள வேடத்தில் சிவபெருமான் அப்படி இருக்காராம். நமக்கெல்லாம் அப்படி காட்சி கொடுக்கக்கூடிய பரம்பொருள் கருணாமூர்த்தி. மார்கழி மாதம் வரக்கூடிய குரு பூஜை, மார்கழியில் சிவபெருமான் நம்ம பூமியில் இருக்காராம். அதே புவனியில் போய் பிறவா வண்ணம், நமக்கெல்லாம் தேவர்கள்லாம் ஓடி வருவாங்களாம். அதனால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கக்கூடிய காலம் மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் மரக்கால மீனாட்சி படியளக்கிறா, ஐயாவுடைய குரு பூஜை வருது. இதில் எல்லாம் நம்ம சீரும் சிறப்புமாக கலந்து கொண்டு குருமார்களுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இல்லங்கள் தோறும் எழுந்தொருளும் சேவகனை திருவாசகத்தில் வருது. அங்கன் அரசை அடியேற்கு ஆரமுதை எல்லோரும் பாடுவார் எம்பாவாய்ன்னு அவர் சொல்கிறாங்க. இது மாதிரி நமக்கெல்லாம் ஒரு சேவகனாக அவர் வர்றாராம், எல்லா பொருளையும் வழங்கக்கூடிய அனுகிரகம். அது மாதிரி திருவாசகத்தை உணரணும். ஏன் திருவாசக மாநாடு? திருவாசகத்தை நான் 51 தேசத்துலையும் படிக்கிறோம். ஆனால் அந்த திருவாசகத்தை ஏன் படிக்கிறான், எதுக்காக படிக்கிறான் அப்படின்னு கேட்டால், அது ஐயா சொன்னார் திருக்குறள். திருக்குறள் இந்த வாழ்க்கைக்கு இந்த இடத்துல மனிதனுக்காக சொல்லப்பட்ட ஒரு திருக்குறள். அது மனிதனுடைய வாழ்க்கைக்கு. ஆனால் ஜியு போப்புட்ட கேட்கும்போது அவர் சொன்னார், மனிதனுக்காக வாழ்வாதாரத்துக்கு சொன்னது, ஆனால் இறைவனை அடையக்கூடிய வழிக்கு என்னான்னு கேட்கும் போதே மணிவாசக பெருமானால் மனிதன் கடவுளுக்கு சொன்ன திருவாசகத்தை கைவெழுதி எழுதியது அம்பலவானனே ஆர்ப்பரித்து எழுந்து வரிந்து கட்டி கொண்ட வரைந்த ஓவியம் திருவாசகம் என்னும் காவியம். இந்த காவியத்தை நாம் உரைப்பதன் மூலமாக நம்மளுடைய முக்தி நிச்சயம், முக்தி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். திருவாசகத்தினுடைய மாநாடு மூலமாக நம்மெல்லாம் தெரிஞ்சுக்கிற பொருள் புரிஞ்சு படிக்கணும். சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கில் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர். அவரெல்லாம் பணக்கார கோடீஸ்வரர் அப்படின்னு சொல்லி முக்தி அடையக்கூடிய வாய்க்க. சிவனடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்துங்கிறார். திருவாசகத்திற்கு சிவபுராணம்னு ஒரு பேர், குலைத்த சொல் மாலைன்னு ஒரு பேர், இதெல்லாம் இருக்குது. இதனுடைய பெயரோட மணிவாசக பெருமான் இந்த உலகத்திற்கு கொடுத்தார். ஒரு பாண்டிய நாட்டினுடைய அமைச்சராக இருந்து இந்த துறவரம் பூன்று அத்தனையும் துறந்து ஒளிந்தேன்கிறார். இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றத்தை அத்தனையும் துறந்து ஒளிந்தேன்கிறார். நம்மெல்லாம் திருவாசகத்தை படிக்கிறோம், அம்மா மகன் வரணுமே, மக வரணுமே, பேரனை பார்க்கணுமே, அப்போ திருவாசகத்தையும் படிக்கிறோம். அங்கே ஃபோன் நான் அங்கே போயிடுறோம். இப்போ மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறார் பாருங்க, இதுதான் அத்தனையும் துறந்து ஒளிந்தேன். நம்மளுடைய வாழ்க்கை இறைவன் பார்த்துக்கிறவர். அதனால் இறைவன் பார்க்கக்கூடியவத்தை யான் உன்னை இன்று உரைக்குமாறு உணர்த்தேங்கிறார். இன்னைக்கு நம்ம மாநாட்டில் திருவாசகத்தை பற்றி நம்ம உரைக்கிறதுக்கு பரம்பொருள் அங்கேயே முடிவெடுத்திருப்பார். ஏதோ சின்ன பிள்ளைய ஏதோ சின்னஞ்சிறுசுகள்லாம் சேர்ந்து ஏதோ இறைவனுடைய புகழ் நடத்தி ஏதோ பண்ணுறாங்கன்னா ஒன்றும் இல்லை. ஆனால் இது ஆத்மார்த்தமான பல சன்னியாசிகள் கூடி ஆதீனங்கள் அமர்ந்து
குருமார்கள்லாம் வந்து நடத்தக்கூடிய அந்த தமிழ் திறமைக்கு நிச்சயமாக மணிவாசக பெருமான நம்ம கௌசிக சாமிகள் அவர்கள் அழைத்து வருவார். அதனால தான் இன்னைக்கு அவருடைய புகழை நம்ம பொருள் அறிந்து பொருள் புரிந்து அதை நம்ம படித்தோமானால் நிச்சயமாக திருவாசகத்தினுடைய பலன் கிடைக்கும். அதனால் மனப்பாடமாக படிங்க, பொருள் புரிந்து படிங்க. ஒரு பதிகத்தை படித்தாலும் தெளிவாக படிக்கணும்னு நம்ம சொல்லுவோம். இந்த சொல்லும் போது அந்த ஒரு பாடலுடைய பொருள் என்ன, அந்த பொருளுடைய உட்கருத்து என்ன, அதுக்குடைய ஆணிவேர் என்ன, சூக்ஷ்மம் என்ன, ஸ்தூலம் என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆணவம் மாயை கன்மம் திருவாசகத்தில் இருக்குது. அவர் தன்னை அடியேன், ஏன் திருவாசகம் படிக்கிறோம், தன்னை அடிநாயேன் கடைநாயேன் 44 இடத்துல சொல்லியிருக்கார். இந்த திருவாசகம்ங்கிறது 1,00,000 அக்ஷர மந்திரம். நம்ம திருவாசகத்தை 51 இடத்துல முற்றுவதல் பண்ணி 51 பாடலை படித்தோம்னா அந்த இடத்துக்கு 1,00,000 லட்சார்ச்சனை பண்ணதுக்கு சமம். ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு புரிதலை சொல்கிறது. அந்த சொல்லக்கூடிய வார்த்தை நேற்று என்ன சாப்பிட்டோம் நமக்கு தெரியாது. ஆனால் மணிவாசக பெருமான் 9 வைப்பு இடங்களில் போய் 42 வைப்பு ஸ்தலத்தை வைத்து 9 இடத்தை நேரில் சென்று 51 பதிகத்தை பாடினார். இந்த 51 பதிகத்தை பாடியதனுடைய விளக்கம் நம் தமிழனுடைய எழுத்து 51 அக்ஷர மந்திரம். இன்னும் நான் பல பதில்கள் கேட்டிருந்து யாருமே சொல்லலை. மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி வந்தீங்கன்னா 51 சிவலிங்கம் 51 எழுத்துக்களால் அக்ஷர மாலைகளால் பாண்டிய மன்னனால் மாணிக்க வாசகருடைய ஞாபகார்த்தமாக பொறிக்கப்பட்டிருக்கிறது. 51 எழுத்து கொண்ட சிவன் அக்ஷர சிவன்னே இருக்கார். அதுக்கு பேர் திருவாசகத்தினுடைய 3வது சுற்றுப்புறாரத்தில் அந்த திருவாசகத்தினுடைய மதிப்பை பாண்டிய மன்னன் கல்வெட்டினால் 51 எழுத்தை பதிக்கிறார். அதனால தான் 51 பதிகம். 51க்கு மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை, 51. அதுக்கு பண் இல்லை, இசை இல்லை, எதுவுமே இல்லை. அதனால பண்பட்ட தில்லை. இவர் படிக்கிறது பண்பட்ட கிடையாது, பண்ணு கிடையாது, இசை கிடையாது, கண்கலங்கி பாடு. அதனால நான் தான் திருவாசகம் அதிகமாக பாடுறேன், நான் தான் பெரிய ஆள், அதெல்லாம் தேவையே இல்லை. பரம்பொருள் முன்னாடி சுவாமி தான் எல்லாம் நடத்தி கொடுக்குற அத்தையுமே சுவாமினால தான். இது யார் கைனால இல்லை. இந்த இடத்துலேருந்து இப்போ நேற்று முதற்கொண்டு ஒரு 10 பேர் வர்றன்றாங்க, வரலைங்கிறாங்க, வராதவங்க வர்றாங்க. சுவாமி அருகிரகம். யார் இங்கே வரணும், யார் இந்த மாநாட்டில் கலந்துக்கணும், இந்த இடத்துல அபிஷேகத்தை பார்க்கணும், ஹோமத்தை போக்கணும், அங்கே சுவாமி அருள் கூறுகிறார். சுவாமியை நம்பி நம்ம எல்லாமே அவனருளாலே அவன்தான் வணங்கி இப்படிங்கிற வார்த்தையை இறைவன் நடத்தி கொடுக்குறார். நம்ம என்னைக்கு பக்குவ நிலைக்கு வருகிறோமோ, நான் என்ற ஆணவத்தை என்னைக்கு நம்ம பக்கத்தில் தூக்கி வைக்கிறோமோ, தான்கிற அகந்தை அழைக்கும் போதே சுவாமி நான் இருக்கேன் முன்னாடி வருவார். தானே என்பதை நீக்கு, நான் என்பதை உணர் அப்படின்னு சொல்லுவார். அதனால ரமணர் அதுக்கெல்லாம் விடை தேடிக்கிட்டே இருந்தார். யூ நோ தட் ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டார். நான் யாரு, ஹூ ஐ ஆம், எனக்கு தெரியாது, நான் யாருன்னே எனக்கு தெரியாது, நானே பிறப்பதற்கு நான் யாருன்னே தெரியல, உன்னை எப்படி நான் அறிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன். கண்ணதாசன் உன்னையே நீ அறிவாய். நிறையா நமக்குள்ளே சூக்ஷ்மம் இருக்குது, அந்த பக்குவத்துக்குள்ளே வரணும். நம்ம உத்தராட்சம் போடுறோம், காவி தரிக்கிறோம், பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்கிறோம், அதெல்லாம் வேஸ்ட்டு. பக்குவம் என்ற நிலையை, அன்பு, இங்கே அன்பு இருக்கணும். யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது. யாருடைய பயணிக்கும் போது யாருடைய வாழ்க்கையில் நம்ம குறிக்கிடக்கூடாது. பிறர் மனைவி நோக்காமை, யாருடைய வாழ்க்கையிலும் நம்ம ஒரு அப்பலுக்கு கூட இருக்காமல் அவங்க மனது புண்படாதபடி நம்ம வாழ்க்கையில் போகணும். அன்பாக இருங்க, சரிங்க. கருணாகரனுடைய புண்ணிய மூர்த்தி சிவபெருமான நம்ம வணங்கிட்டே வரும்போது இது மாதிரி வாழ்க்கையில் செய்யும்போது நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். ஐயா அவர்கள்லாம் திண்டுக்கல்லேருந்து சொன்னோன்னே நேற்று அத்தனை பணிச்சுமையில் விட்டு வந்தாங்க. ஆனந்தி அம்மா அவர்களோட வந்திருக்கவங்க அத்தனை பேருடைய பயணங்களும் எங்களை ராமேஸ்வரத்தில் கூப்பிட்டாங்க. இன்றைக்கும் புறவலருக்கு அவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க. அதே மாதிரி விளக்கு பூஜையெல்லாம் நடத்த சொன்னாங்க. இது மாதிரி பல வைபவங்களை இன்றைக்கி பாத யாத்திரா சென்று ஒரு புரட்சி பெண்மணினே அவங்கள வச்சுருக்காங்க. அது மாதிரியெல்லாம் செய்யும்போது ஒரு இல்லறத்து பெண்மணி தன்னாலும் பாரதி கண்ட கனவு, அதாவது பாலூட்டி சீராட்டி வளர்த்தவளை பராசக்தி என்பேங்கிற பராசக்தியை நீ தேடி போனா உன் வீட்டில் இருக்கக்கூடிய குலசாமி தாயை வணங்கிடணும். முந்தி தவங்கிடந்து 300 நாள் இணை சுமந்து அந்திப்பகல் பாராமல் சிவனை ஆராதனை செய்து கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி தன் ரத்தத்தை பாலாக்கி உடலை கூடாரமாக்கி உயிர் தந்தவள் ஒரு பெண்மணி. அந்த பெண்மணியை நம்ம முகவரிக்கு சொல்லக்கூடிய அந்த தாயை நாம் போற்றணும். அந்த பெண்கள் மூலமாக இன்னைக்கு அவ்வளோ கைங்கரி நடக்குன்னா இறையருள். ஒரு ஆண் வேண்டுவதை விட ஒரு பெண், அதனால தான் கருவறை திருவரைன்னு ஆண்களுக்கு வந்தன. காயத்ரி மந்திரமே பெண்கள் சொல்ல வேண்டியதில்லை. உடலோடு ஊனோடு அந்த காயத்ரி மாதா பெண்களுக்கு இருக்கால் கருவறையா அப்படின்னு சொல்லக்கூடியத மாதா வயிறறிய வாலா ஒரு நாளும் சொன்னவர் வாரியார். இது மாதிரி யாரை இழந்தாலோ திரும்ப பெற முடியாத, யாரை இந்த உலகத்தில் இழந்து பெற்றலாம் யாரை பெற முடியாதோ அதான் தாய் என்று சொன்னவர் விவேகானந்தர். வீரத்துறவியா இருந்து ஒரு தாயை சொன்னார். இப்படி பற்றி தாயை ஞானிகளும் போற்றி புகழ்ந்து பாராட்டினார்கள். அப்படிப்பட்ட அந்த ஞானத்தை சொரூபமாக கொள்ளக்கூடிய நம்மளுடைய பெண்கள் செய்யக்கூடிய செயற்கரிய செய்கள்னால் அம்மா அவர்கள்
அனாதை ரக்ஷன். இந்த உலகத்தில் அனாதைங்கிறது யாருமே இருக்கக்கூடாது. ஆர்ஃபன் சில்ட்ரன் ஆஃப் த காடுன்னு காந்திஜி எழுதினார். அனாதை என்பது கடவுளுடைய இயற்கை. அதனால தான் நம்ம வந்து இறந்துட்டாங்கன்னா கடவுளுக்கு சமம்னு மாலையை போடுறோம், தொட்டு கும்பிட்றோம். பிணமெனும் பேரினை நீக்கி, பேர் இன்னாரு நேற்று வரைக்கும் பேர், இறந்துட்டா அவருக்கு பேர் இல்லை, அந்த பாடி எப்போ எடுப்பீங்கன்னு சொல்லிடுவாங்க. இதுதான் உள்ளே இருக்கக்கூடிய சூக்ஷ்மம். அதைத்தான் அவங்க செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. ஐஜி ஆஃபீஸில் பெர்மிஷன் வாங்கி எனக்கும் கூட சொன்னாங்க. இது மாதிரி நம்மளும் அதே மாதிரி யார் வயசானவர்கள் நம்மெல்லாம் அணுகிறாங்களோ, தேடி வர்றாங்களோ, அவங்களுக்கு பூராமே முன்னின்று அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை யாம் பெற வேண்டும் இப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதன் வழி சென்று கொண்டு இருக்கிறோம். அந்த வழி மூலமாக இந்த திருவாசகத்தை உணர்ந்து தினம் தினம் ஒரு பதிகத்தை பாராதனை செய்து அந்த திருவாசகத்தினுடைய முற்றோதல் செய்தது மாதிரி நாம் திருச்சியினுடைய தில்லை மண்ணில் ஒரு ஆண் பெண்ணாக பிரசவம் கருவுற்ற பெண்ணை சொல்லும் போது பெண்மையாக வந்தவர் தாயும் மாணவர். சிவபெருமான் தந்தையாக இருக்கவரும் தாயும் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி தாயுமானவராக இருந்த அந்த திருச்சி மாநகரத்தில் முதல் முற்றோலை தொடங்கி திருவாரூரில் 2 பண்ணி முத்தமிழ் சங்கம் நடத்திய 3 தமிழுக்கு சொந்தமான இடத்துல 3வது மாநாடு ஐயா அவர்கள் அங்கே நடத்தினார்கள். 4வது மாநாடு இந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு. 5வது மாநாடு சேர்த்துக்கலாம். இது மாதிரி 51 மாநாடுகள். நம்ம எதையுமே லட்சியமாக அதை வந்து செய்யணும் நினச்சா நிச்சயமாக அதை நேர்த்தியாக செய்யணும், நேர்மையாக செய்யணும், உண்மையாக செய்யணும், அதை காஸ்ட்லியாக செய்யணும், நல்ல எல்லாருக்கும் வியக்கிற அளவு செய்யணும்னு எப்போவுமே அதை ஒன்று எடுக்க மாட்டோம். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்யணுன்றதே நம்ம ரத்தத்தில் 21 நாட்டு கம்பெனியுடைய அழுகிறவங்களாம் பெற்று இதெல்லாம் இருந்து நம்மலாம் வெளியேறி வந்திருக்கோம். துறவுனா என்ன அப்படிங்கிற இலக்கத்துக்கு மகா பெரிய ஒரு மாதிரி வாழணும் இப்படின்னு சொல்லி வரும்போது இந்த பணியெல்லாம் பரம்பொருள் நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த நடத்தக்கூடிய பரம்பொருடைய அனுகிரகத்துக்கு ஏற்றவாறு நம்மெல்லாம் வந்திருக்கோம். அதனால் இன்னும் நிறையா பேசலாம். அபிஷேகம் ஹோமம் இன்னும் பேச வேண்டியிருக்கு. அதனால் இதெல்லாம் இந்த தமிழ் திருமுறையில் நீங்கள்லாம் இருந்து கேளுங்க. நம்ம மாதம் மாதம் அபிஷேகம் பார்க்குறோம், எல்லாம் பண்ணுறோம். கேட்டு அதனுடைய பொருளை புரிந்து அந்த பக்குவத்திற்கு வந்து எல்லோரும் எல்லா நலமும் பெற வேண்டும். அடுத்தடுத்த மாநாடுகளுக்கு நீங்கள் எல்லாம் வந்திருந்து இந்த திருவாசகத்தினுடைய உண்மை விளக்கத்தையும் ஒரு பொருள் இல்லாத இந்த உலகத்தில் அதில் வார்த்தையே இல்லை, வாக்கும் இல்லை. அதனால தான் ஐயா சொல்லார், வாத்தியம் தேவையில்லை, வாக்கு மட்டும்தான் திருவாசகத்துக்கு தேவை. அது மாதிரி வார்த்தையும் வாக்கும் இருந்து வல்லமையாக பெற்று நம்ம எல்லோரும் சீரும் சிறப்பும் அடைய வேண்டும் சொல்லி இந்த இடத்திற்கு வந்திருந்த உங்கள் அனைவரையும் பாதம் தொட்டு வருக வருக என வரவேற்று உங்களுக்கு எல்லா விதமான நலகையும் மாணிக்க வாசகரும் ஆதிசங்கரரும் ஐயா கௌசீக சாமிகளும் குருமார்கள் அனைத்தும் கொடுப்பார்கள். அதனால் குருவே சரணம், குருவாழ்க 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 என்று சொல்லி அடுத்து அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நல்லதொரு நற்பணியை செய்ய வேண்டும். அருகிவோம். இந்த ஒரே நிமிஷம். அதாவது இந்த கைலாய வாத்திய வாசி இன்னொரு வாட்டி என்னென்னா அவங்க கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக வெளியே போக வேண்டியிருக்கிறதுனால கைலாய வாத்திய குழு இன்னொரு வாட்டி அந்த வாத்தியம் வாசிப்பாங்க. ஏன்னா கைலாய வாத்தியத்தை நீங்கள் கேட்கும்போது கண்ணை மூடி கேட்டிங்கன்னா உடம்புல உள்ள எல்லா வியாதியும் நீங்கும். உங்களை மறந்து அந்த கைலாய வாத்தியத்தோடு நீங்கள் ஆடுனீன்னு வச்சிங்களேன், கை கால் வலி எதுவுமே இருக்காது. கைலாய வாத்தியத்தை நம்ம கேட்கும்போது தான் இறைவனை நாம் உணர முடியும். இந்த கைலாய வாத்தியத்தை கேட்டு காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கி அழுதிங்கன்னா போதும், எல்லா விதமான வினைகளும் நீங்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு வினை இருக்கும், இல்லாமல் இருக்காது. குறை இல்லாத மனிதனே கிடையாது. நான் சொல்லுவேன், குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா. ஏன் குறை இல்லைன்னா அந்த குறைன்னு ஒன்று தந்தால் தான் இறைவனை தேடுவான். குறையை தந்து நிறையான இறைவனை நினைக்க வைப்பது தான் அவன் வேலை. எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க எல்லாரும், யாருக்குமே நோய் இல்லைன்னா எம்பிபிஎஸ்ல என்ன வருது? அதனால் இறைவன் வந்து ஒரு குறை தர்றான், ஒரு கஷ்டம் தர்றான்னா அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கணும். அது எப்படி பண்ணுங்க? நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், நீ வந்து திருவாசகம் பாட வரமாட்டேங்கிற, மாநாட்டுக்கெல்லாம் வரமாட்டேங்கிற, நீ ஆஸ்பத்திரிக்கு அலைய போகிறோம்ப. உண்மை அதுதான். இங்கே நம்ம வந்து அலைஞ்சோன்னு வச்சுங்க, ஆஸ்பத்திரி போக மாட்டோம். இந்தமாரி நிகழ்வில் ஒரு 10 ரூபா 20 ரூபா நம்ம தட்சணை கொடுத்தோன்னு வச்சிங்களேன், நமக்கு வெட்டி செலவு வராது. அதனால் வந்து விட்டல் மகராஜின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் கடுமையாக சொல்லுவார், நீங்கள் காலில் நீங்களே தானே துணி உடுத்திக்கிட்டீங்க, நீங்களே தானே பொட்டு வச்சுக்கிட்டீங்க, அரே ராமா அரே கிருஷ்ணா நீங்கள்லாம் பாடலைன்னா அதெல்லாம் உங்களுக்கு நடக்காதும்பார். அதனால் இப்போ மீண்டும் அவங்க அர்ஜெண்ட்டாக போக வேண்டியிருக்கிறதுனால எனக்கு இந்த கைலாய வாத்தியத்தின் மேலே தான் மிகப்பெரிய ஒரு உயிர். அவங்கள வாசிச்சுட்டு அவங்கள வந்து நம்ம வழி அனுப்பி வைக்கணும். அவன் எல்லாரையும் கைலாய வாத்தியம் வாசிக்கக்கூடிய அனைவருடைய திருவடியும் வீழ்ந்து வணங்குகின்றேன். வாங்க.
அடியனுக்கு தெரிஞ்சதை சொன்னேன். திருச்செந்தூர் சத்துரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகளுடைய ஆசிரமத்தினுடைய பொறுப்பாளர் தலைவர் சார்பாக இருக்கக்கூடிய குருமார் அனைவரையும் வணங்குகிறோம். எங்களெல்லாம் சத்துரு சம்ஹார சுவாமிகளை ஊட்டி ஊட்டி வளர்த்தார். பரணி நட்சத்திரத்தில் திருச்செந்தூர் போக சொல்லி இந்த தர அழைப்பில் கூட செல்வராஜன் அனுப்பிச்சு விட்டுட்டேன். நம்ம அம்மாக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. சத்துரு சம்ஹார சுவாமிகள் சுவாமி ஒரு குருநாதர் தேடி உலகமெல்லாம் அலைந்தார். அப்போ அலையும் போது யார் குருநாதன் சொல்லி யாரையாவது எனக்கு வருவார்ப்பா, எனக்கு யார் குருனே தெரியாது, நான் ஏதோ போஸ்டிங்கில் இருந்தே வந்தேன், ஒரு தரிசனம் கண்டே இமயமலை போனேன், எனக்கு இதை போய் இந்த இடத்துல பண்ணுன்னு சொன்னார், வந்திருக்கேன், சப்தரிஷிகளோட ஆசீர்வாதம் கிடச்சிச்சு. ஆனால் மானசீகமான குரு யார் அப்படின்றத எனக்கு கடவுள் காமிச்சு கொடுக்கணும்னு இருந்தார். அதே மாதிரி சுவாமிக்கு தரிசனத்தில் சத்ரு சுவாமிகள் கனவுல அருள் பாரித்து சீடனாக அவர் ஏற்று குருவாக அவரை இவர் ஏற்றுக்கொண்டார். அதனால தான் சத்ரு சம்ஹார சுவாமிகளுடைய மந்திரத்தை அவர் விளக்கு பூஜையில் ஒலிக்க செய்வார். ஓம் ஸ்க்ரீம் க்ரீம் க்ளீம் சம் வம் யம் சர்வலோகமே வசமானாய ஸ்வாகா மயூர வாகனாய சர்வராஜபய விநாசய சர்வசேனாதிபதையே சர்வசத்ருந்த நாசய நாசய சுப்ரம் வரவழைப்பட்டவர். அப்படிப்பட்ட இந்த அதர்மத்துக்கு பரணியில் இந்த உலகத்தில் தரணியை ஆளக்கூடிய சத்ரு சுவாமிகளுடைய மடத்தில் கௌரவ தலைவராக இருக்காங்க. உங்களுக்கு எந்த விதமான வாய்ப்புகள் வேண்டாலும் நீங்கள் போகலாம், திருவாசகம் படிக்கலாம், அங்கே தங்கலாம், அன்னம்பாலிப்பு செய்யலாம். திருநெல்வேலி சிவனடியார்கள் சஷ்டிக்கு ஒவ்வொரு சஷ்டிக்கும் முற்றோதல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் பேசினாங்க, இப்படி நம்ம ஒரு நாளைக்கு திருச்செந்தூருடைய அபிஷேகத்தை பண்ணி ஐயாவுடைய மடத்துக்கு எழுந்தருளை செய்யணும். அவங்க ஒரு விண்ணப்பமாக ஒரு தடவை ஃபோனில் பேசினாங்க. நிச்சயமாக ஐயாட்ட ஒப்படைப்போம். நம்முடைய குருநாதர் உடைய இடத்துக்கு ஐயாவுக்கு சீடராக இருந்தவர் மூலமாக நம்மெல்லாம் பயணம் பண்ணுவோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஆசிரமத்தின் சார்பாக ஒரு சிறு தொகையை ஐயா வாங்கி திருச்சிட்டம்பலம். ஒரு செய்தி, 2017 ஐயா தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு 30 திருச்செந்தூர் சத்துரு சம்ஹாரமூர்த்தி கோயில் கும்பாபிஷேக பத்திரிக்கை கொடுக்கறதுக்காண்டி ஐயா வந்தேன். என்னை விடலை அவர். அன்னைக்கு முழுவதும் இருந்து சமையல் பண்ண சொல்லி சாப்பிட்டு அந்த பத்திரிக்கையை வாங்கி இன்னமும் நான் அவர் ஐயா நினைக்கிறதுக்கான அந்த பத்திரிக்கையை இன்னும் ஒட்டி வச்சுருக்காரு முகப்பில். வந்துருந்தீங்க. அவர் என்கிட்ட ஐயா சொன்ன மாதிரி சொன்னார், சத்துரு சம்ஹார சுவாமிகள் தான் எனக்கு குருநாதர், மானசீக குருநாதர் அப்படின்னு. நேற்று தகவல் வந்தது. அடியனுடைய எல்லாருடைய ஆசீர்வாதமும் ஐயாவுக்கு கிடைக்கணும். ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி மற்றும் பரணி நட்சத்திரத்தன்று அருகிலே உள்ள நார்த்தாமலை மற்றும் திருச்செந்தூரில் சத்துரு சம்ஹார ஹோமம் மற்றும் பரணி பூஜை நடைபெறுகிறது. அனைத்து அடியார்கள் பெருமக்கள் எந்த ஊரில் இருந்தாலும் கலந்துக்கலாம். எல்லாரும் தங்குறதுக்கு உணவுக்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறோம். திருச்சிற்றம்பலம். எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று வருகை தந்த விராலிமலை கைலாய வாத்திய குழுவுக்கும் நன்றி. யார் எங்கெங்கே நம்ம ஒன்றா இருந்தாலும் அங்கெங்கே இருந்தாலும் சேர்த்து வைக்கிறார் சாமி. திருச்சிற்றம்பலம். ராமகிருஷ்ணன் வந்திருக்காரா? நன்றி 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 ஐயா. அப்போ அவங்க பார்த்துருங்க. ஒரு சிறிய தகவலை, கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்பு அடியேன் முதலாக ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டேன். அந்த புக்கு தான் சத்துரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறு. அதுக்கப்புறம் அந்த புக்கு பல விதமாக அது மாறி பல பேர் எழுதினாங்க. ஆனால் நான் ஐயாவை சந்திக்க போகும்போது பார்த்திங்கன்னா, நான் 25 வருடங்களுக்கு முன்பு எழுதிய புக்கை காமிச்சாங்க. உங்கள் புக்கை நான் 25 வருஷமாக பாதுகாத்து வச்சுருக்கேன்னு. அது மட்டும் இல்லாமல் சத்துரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறு நான் எழுதுனது கம்மி தான். அந்த புக்கு முடிவில் இன்னொரு பாகம் வரும்னு சொன்னேன்னா நான் பண்ணலை. 2வது பாகம் பண்ணலை. ஐயா பெரிய ஒரு ஆராய்ச்சியாக சத்குரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகளை பற்றி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய ஆராய்ச்சி அது. அதெல்லாம் வருங்காலத்துக்கு தமிழருக்கும் தமிழ்நாட்டுக்கும் தேவையான ஒரு ஆராய்ச்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் ஐயாவுக்கு மிக்க நன்றி. 25 வருஷத்துக்கு அப்புறம் நான் எழுதுனதை நானே பார்க்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம்.